ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தபா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வெல்லம் வச்சு கருப்பட்டி தோசை தான் பண்ண போகிறோம். இது இனிப்பு தோசைன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இட்லி மாவு ஆட்டும்போது கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாகவே கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டீ பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 கப் வெல்லம் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வரட்டும். இது பாகுபதம் தேவையில்லை. நம்ம வெல்லம் கரைக்கிறது எதுக்காகனா அதில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான். இப்போ வெல்லம் ஃபுல்லுமே கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இது மாதிரி. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் அதில் மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக. நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது, இந்த பதம் இருக்கணும் நல்லா. இப்போ ஒரு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா தடவிக்கிடுவோம். தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த பதம் இருக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றிடுவோம். அப்படியே நல்லா தோசை மாதிரி நம்ம அப்படியே சுற்றி விட்டுருவோம். ரொம்ப தின்னாக தோசை மாதிரி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை எடுக்க நல்லா வரும். இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒட்டாது, நல்லாவே எடுக்க வந்துடும். இது நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு 1 வீக் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப இது மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.